2000 மீட்டர் தள்ளி ஒருத்தன் போறான். 2000 மீட்டர் தள்ளி 2000 மீட்டருக்கு பின்னாடி ஊம்பறான். உமாரா அது வந்து தப்பு. போய் பேசி தெரியாது 2000 மீட்டருக்கு ஊம்பறாங்கன்னு. இது வந்து அந்த டுட்டு வெற்றி வந்து எல்லாருமே அதே தப்பு பண்ணாங்க. பட் ஆனா அவங்க நிரபராதிங்க சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன சோலோ குஞ்சுமணி விட்டு உண்டா பாரு சிம்பா அடிச்சு புறம் பாரு என்ன சும்மா இருக்க மாட்டியா இன்னும் 2.1 நினைச்சு என்னன்னு சொல்லி அடிக்கிறான் பாரு அடிச்சு 4 வாட்டி அடிச்சு கும் கும்னு அழுத்துனா அவனா பேசிக்க கூடாது. அடி வாங்கிட்டு இருந்த மாதிரியே நீங்க சொல்றீங்க. 2.1 அடி வாங்கிட்டு இருந்துச்சு சொன்னாங்க. எப்படி நீங்க தப்புன்னு சொல்றீங்க? அவன் அடிச்செடுப்பதுக்கு எவ்வளவு இப்போ ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் ஹெல்ப் பண்ணா அது வந்து சொல்ல கூடாதா? இது மாதிரி பண்றாங்கன்னு எங்க அவங்க ஹெல்ப் பண்றதெல்லாம் அடிச்சாங்க. நீங்க அதுவே அவங்க வந்து கேட்டாங்க. நான் வந்து கேட்டேன் ஓகேங்களா, நான் வேணா வந்து கேட்டேன். ஆனா 2.0 அவங்க வந்து என்னைக்காச்சும் வந்து எங்களை டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாக்கலாம். அவங்க வந்து சொன்னது பிடிஎஸ் ஃபைட்டுக்கு வரும்போது ஆஃப்லைன் போறாங்க, இது என்ன கணக்கு மதன்றோன்னு வந்து கேட்டாங்க. அதுதான் அவங்க கிளைம் பண்ணாங்க. அது எப்படி நீங்க டீமை குறை சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியல. நீதான் கதறிட்டு இருந்த அவங்க எங்க சொன்னாங்க? நீதான் நான் கதறிட்டு இருந்தேன். ரீசன் வந்து அவர் ஆளே இல்ல. 4 வாட்டி போட்டு இருக்க மாதிரி சிம்பா அடிக்கிற மாதிரி 4 வாட்டி வரப்பெல்லாம் போட்டு ஒரு 4 கிலோ தூக்கிட்டு போறது விட்டுட்டு அவனை பார்த்து பயந்துட்டு அவங்க ஐபி ஏத்தி அவன ஒரு டீம்ல போட்டு அது பார்த்தா இந்த ஒரு டீமே முடிச்சு விட்டாங்க. லாஸ்ட் ஜோன்ல வந்து முட்டுறது, நடுவுல 25 டீம்ல வந்து 18 டீம் இருக்கும், நடுவுல ரோட்டை பொழந்துன்னு வர்றது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. எப்படி வந்து இது வந்து இது வந்து வார் ஸ்பாயில். நம்ம மூச்சு கொடுத்து உயிர் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வாருக்கு வந்து கமெண்ட்ரி பண்ணி எல்லாம் எல்லாரும் இப்ப கூட விளையாடுறாங்களே. இப்ப 2.0 பீட்டஸ் ஆறு பேர் அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்றது அதுக்கு? அதெல்லாம் வந்து வாரோட அழகு அதெல்லாம் சும்மா குடிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாத பைப்பு குடிச்சு சூத்தடி வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடி வாங்கிட்டு இருக்கிறான். இவனை ஒரு பெரிய பூலுன்னு பார்த்துட்டு ஒத்த மேட்ச் வின் பண்ண வைக்கல அவனுக்கு. அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிற நீ டம்மி பாபா. நான் என்ன சொன்னேன்? அவன் ஆட மாட்டான் அந்த அளவுக்கு கிடையாது. நீ பாத்தியா ப்ரூவ் ஆயி போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல கிசாவால. யாரையும் சொல்ல இப்படி விளையாடுறான் யாரும் டார்கெட் பண்ணா போட்டு 4 வாட்டி அடிக்க வேண்டியதானே. அடிச்சுட்டுதான் இருக்காங்க. 4 பேர் அடிக்கும் போது ஒருத்தர் மேன் பண்றான். அது எங்களுக்கு நாங்க கட்புக்காக விளையாடுறோம், வெற்றிக்காக விளையாடுறோம். எங்களுக்கு வந்து அவங்க அடிக்கிறது வேலை கிடையாது, எங்களுக்கு வெற்றி அடிக்கிறதா வேலை, கப் அடிக்கிறதா வேலைன்னு சொல்லி நாங்க அதுக்காக விளையாடிட்டு ஆடியன்ஸ்க்காக 2.0 இவங்க அடிக்கிறது எங்களுக்கு வேலைன்னு சொல்லி சொன்னா தப்புன்றீங்க. புரியல எங்களுக்கு இதெல்லாம். ஒரு டீம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்ப அதை பத்தி நான் பேசினா வன்மம் ஆயிடும். அது வந்து கைஸ் நான் வந்து இந்த டாபிக் சாரி கைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே வந்து நீ வந்து ஓவரா ஐபித்து விட்டு அவனுக்கு வந்து ஒரு டீம் கொடுத்து அவன் அந்த போய் டீமே முடிச்சு அவன் டம்மி பாபான்னு நான் சொல்லும் போது கேட்கவே இல்லை. அவன் டம்மி பாபாவன்னு டம்மி பாபாவையும் போய் அவனை துரத்திட்டு போய் மொத்தமா கப்ப விட்டு எல்லாம் அவனுக்கு நல்லது. என்னால அவனுக்கு நல்லது நடந்தது. ஒரு டீமே முடிஞ்சு போச்சு. 30வது மேட்ச்ல முட்டை பாயிண்ட். இப்படி விளையாடுறது நல்லதுதான். இதுல அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிதான் முன்னுக்கு போவான். இப்படி பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும். அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஒரு கப்பு போச்சு அதுல மட்டும் இருந்த 95 வெற்றி எடுத்தானுங்க. 4 வெற்றி ஆன 250 மேட்ச்ல. அதெல்லாம் ஓகே. கப் எங்க போச்சு? கப்பு போனதான நீங்க வந்து கிறிஸ்டியன் மாதிரி ஏதோ பண்ணி பிடிஎஸ் கப்பு கொடுத்துட்டீங்க. ஆட தெரியல சிரிப்பு. அத்தனை மேட்ச் அவ்வளவு மேட்ச் நடத்துறேன். அத்தனை ரூல்ஸ் கிருஷ்ணர் எப்படி வந்து ஜராசந்தனை வந்து கொல்றதுக்காக அவரோட அந்த சக்கரத்தை வச்சு சூரியனை மறைச்சாரு. அந்த மாதிரி நீங்க ஏதோ பண்ணி பிடிஎஸ் ஜெயிக்கிறீங்க. அதான் உண்மை. அப்படிதான் எல்லாமே சொல்றாங்க. அப்படி ஜெயிக்க வச்ச மாதிரி இருந்தா
சனி ஞாயிறோட நிறுத்திட்டு போயிருக்கலாமே. அதான் சோலோ டுவோ போட்டு கடைசி வரைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஏதாவது ஒரு வின் இருக்கு, அது அப்பயாவது வாய்ப்புனா அப்பயும் துரத்திட்டு வர்றான். குஞ்சுமணி குஞ்சுமணிதான் உண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் கடைசி வரைக்கும் மக்கள்ல ஒத்துக்கு வச்சு கடைசி வரைக்கும் ஈவென்ட் இருக்கணும். நீ கேட்க மாட்டா போட்டா, நீ ஜெயிக்க மாட்டா போட்டா, நீ எதுக்குடா கேப்ப, நீ எதுக்குடா கேப்ப, நீ ஜெயிக்க மாட்டடா போட்டா, நீ ஜெயிக்க மாட்ட, நீ ஊம்பத்தான் ஆக்கின ஊருக்கே தெரியும் அமைதியா, நீ கேட்க மாட்ட. சோழல கூட நாங்க ஜெயிச்ச வெற்றி நீங்க தரல. ஹேஷ்டாக் 2ல கொண்டு போய் ஊம்பு நல்லா முடிச்சு. ஹேஷ்டாக் 2க்கு நான் என்னைக்கு நான் கப்பு கொடுத்துக்கிறேன், ஹேஷ்டாக் 2க்கு கப்பு தந்துருக்கிறேன். ஹேஷ்டாக் 2க்கு நான் 1.5 லட்சம் நான் பரிசா அறிவிச்சிருக்கேன். அவரு சொல்றாரு திடீர்னு ரோஹன் ப்ரோ வந்தாரு, ஒரு வாரத்துல ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுனால அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கடைசி வரைக்கும் இழுத்தேன் நானு. 1 லட்சம் ரூபாய் டிராபி, அந்த நாள்தான் பிடிஎஸ் கடைசி வரைக்கும் விளையாண்டுச்சு. இல்லன்னா வெறும் 15,000 ரூபாய் தான் எஸ்ஆர் ப்ரோ டிராபின்னு வச்சுக்கோ. சனி ஞாயிறோட வெற்றி ப்ரோ நான் கிளம்புற ஒரு பாய் ப்ரோன்னு இருப்பாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நான் இழுத்தனேன். அதை கூட ஜெயிக்க துப்புல லவடே கபால் கிசாவோட பொட்டிக்குள்ள போய் ஊண்டிக்கிட்டு அதனாலதான் ஜெயிச்சானே ஐவரி. நீங்க தான் சொன்னீங்க 6 கில் அடிச்சா வெற்றின்னு சொன்னீங்க. ஸ்டார்ட்டே ஆகாத ஒரு நாள் பத்தி ஏடா பேசுற போட்ட, அந்த நாள்ல இருக்க எல்லா மேட்சும் தானடா ஸ்டார்ட் ஆகல. நீங்க தானடா உட்கார்ந்து நீ தான் வெளியே வந்துட்டியா, ஐயோ வெளியே வருது, வெளியே வருது, விக்கிறாங்க பாருங்க, பாய் ஓட்டிட்டு மேல பாக்குறேன். மாறி மாத்தி 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 உம்புறல அவட ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஜெயிக்க வேண்டிய ஒரு இதை விட்டு வெளியே வந்தப்போ நீங்க வந்து அப்பயே சொல்லிக்கணும். இது வந்து அந்த 2-2 வெற்றி வந்து எல்லாருமே அதே தப்பு பண்ணாங்க. பட் ஆனா அவங்க நிரபதியாதங்க சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்ரூவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து தண்டனை கொடுக்கல. ஆனா பிடிஎஸ் 2.0க்கு மரண தண்டனை கொடுத்தீங்க. சோ இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சரி, நாளை மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்ல, ஸ்டார்ட் ஆகல. அன்னைக்கு தான் நாளே இல்லாத நாள்ல ஜெயிச்சு என்ன பண்ண போற, டீம் மேல எப்படி தப்பாவும். 4வது நாள் மேட்சே ஸ்டார்ட் ஆகாதப்ப பிஜே மேல தப்பிச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? ஏன் இத்தனை நாள் ஜெயிக்காம ஸ்டார்ட் ஆகாத அன்னைக்கு போய் ஜெயிக்கிற? அப்படினாலே 3 மேட்ச் பெண்டிங், அப்படினாலே 3 மேட்ச் பெண்டிங், 3 மேட்ச் பெண்டிங், 9 கில் தான் அடிச்சுக்கிற. அப்படினாலே 3 மேட்ச் பெண்டிங், என்ன வேணா நடந்திருக்கும். அதை கவனி. நீ ஒண்ணு அந்த நாளை பினிஷ் பண்ணல, நீ ஒண்ணு டிராபி ஜெயிச்சு கொடுக்கலாம்ல. 3 மேட்ச் நாங்க டை பிரேக்கர் வந்துட்டோம்ல, டை பிரேக்கர் கிடையாது. 3 மேட்ச் அன்னைக்கே 3 மேட்ச் பெண்டிங் இல்ல. நீ வந்து அன்னைக்கு டிராபி ஜெயிக்கலையே, வெறும் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்க. அன்னைக்கு மேட்ச் கொடுத்தா 1 பாயிண்ட் என்ன ஸ்லாட் ஒன்னு, நாங்க ஸ்லாட் ஒன் கிடையாது, அது ஸ்லாட் ஒன் கிடையாது. டிராபி ஜெயிச்சா 1 பாயிண்ட், டிராபி ஜெயிச்சா 1 பாயிண்ட். எதுக்கு என்ன ஏமாத்துற, ஊரே ஏமாத்திட்டு இருக்கற? சோலோ டிராபி ஜெயிச்சதா ஒரு கணக்கு. நீ 2 மேட்ச் விளையாண்டிருக்க, இன்னும் 3 மேட்ச் பெண்டிங் இருக்கு. 9 கில் அவன் அடிச்சிருந்தான், அவன் ஈஸியா டாமினேட் பண்ணிருக்க போறான். ஏன் அவனால வந்து ஆட முடியாதா? அவனால வந்து இது பண்ணிருக்க முடியாது ஐவீரியால. அதெல்லாம் கண்டிப்பா நீ அந்த மேட்ச சுடாம தோனிய சுட்டுனா அங்க ரெக்கார்டே வந்திருக்காது, பிரச்சனையே வந்திருக்காதுடா பொட்ட. அவங்க கூட மாதிரி ஓடினாங்க, அதெல்லாம் என்ன கணக்கா? பிடி உஷா மாதிரி ஓடினாங்க ஓட்ட பந்தயத்துல, அது என்ன கணக்கு? குமாரு கூதி மென்டலா ஆவாதரா, உண்மையாலுமே கூதி மென்டல். என்ன சொன்னாங்க? ரூல்ஸ் கேள்றா பொட்ட நாய, டீமெட்ட சுடுறதாண்டா ரூல்ஸ். அவன் பிடி விசா வாருதானே, கூட்டி விசா வாருதானே, செத்தா நல்ல தானே. டீமெட்ட சுடாம இருக்கிறதான வைலேஷன். சூத்தியா பையா, ஒரு சாதாரண ரூல்ஸே உனக்கு புரியல. நீ என்னைக்கு எந்த ஜென்மத்துல வந்து கேம் விளையாடுவ? நீயுமே ஓடி போய் அவன் சாவ வேண்டியதானே நாய. ரூல்ஸ் வைலேஷன் கிடையாது இல்ல, நீ 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறதே ரூல்ஸ் வைலேஷன். என்ன சொல்லிருக்க? ரூல்ஸ் என்ன போட்டிருக்கோம்? டீம் அப் பண்ணாதீங்க, உங்க டீம் சுடு. என்னன்னா ஆனாங்க பைரே டீம்மேட்ட சுடுறதாண்டா ரூல்ஸ். அவங்க டீம்மேட்டுக்கு போய் சுட்டுதான் சத்தாங்க லவுட 2 பேரும். நீங்க 2 பேரும் சேர்ந்து துட்டு போட்டு ஊம்பிட்டு இருந்தீங்க. ஊம்பறது 2 பேரும் ஃபைட் ஒண்ணாடா. ரூல்ஸ் என்னவோ, என்ன ரூல்ஸ் போட்டோமோ அதுவே வைலேஷன்டா. நீ பீ மாதிரி பேசுற. மேட்சும் புரியல, ஒரு பூலும் புரியல. என்ன கேம், என்ன இது எதுவுமே தெரியல லவனுக்கு. நீ அதே மாதிரி காரை விட்டு இறங்கி ஒரே நடு ரோட்ல ஓடி வந்து சுத்தி செத்துந்தா கூட அது குவாலிஃபை ஆயிருக்கும் அந்த மேட்ச். 2 பேரும் மாறி மாறி ஊம்பிக்கிட்டு போனதாலதான் பிரச்சனையே. அது சோலோல போய் டீம் அப் பண்ணதாலதான் பிரச்சனையே.
நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்க மேல இருக்க நம்பிக்கை உங்க மேல வைங்க அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் அந்த சோழ நீங்க வந்து ஒரு அந்த பிரச்சனை மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா மீதி 2 மேட்ச் நடக்குதோ நடக்கலையோ ஒரு பாயிண்டாவது வந்திருக்கும். எதுக்கு நம்ம வந்து முடிஞ்ச கல்யாணம் மோல் அடிச்சுக்கிட்டு விடுங்க. கப்பு போயிடுச்சு அவ்வளவு கப்பு போங்க. 4 சீசன் போச்சு, 5வது ஒரு சீசன் போச்சு, அவ்வளவுதான் விடுங்க. அப்படிலாம் மயிர் மறுபடியும் போகும் போ. திட்டுறீங்க கெட்ட கெட்ட வார்த்தை இன்னும் போற போக அடிச்சுக்கிட்டு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், பிடிஎஸ் ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ண வேண்டியதானே, அவங்க டுட்டு தானே அதுவும். அவனுக்கு எங்கடா ஜெயிச்சானுங்க போட்டையா, அவனுக்கு செத்தே போயிட்டானுங்கடா லவடே, அவனுக்கு செத்தே போயிட்ட, ஜெயிக்கவே இல்ல. நீ தாண்டா துட்டு போட்டு ஜெயிச்சா லவடே, நீ தாண்டா ஏமாத்திருக்க. அதே அவங்க அதே தப்பு தானே பண்ணாங்க. அப்ப அதுக்கும் அவங்களுக்கு நீங்க மணி அவனுக்கு செத்தே போயிட்டானுங்கடா போட்டையா, பாயிண்டே இல்லடா போட்டையா, பாயிண்டே இல்ல, எப்பறம் போய் பாயிண்ட் புடுங்கிறது லவடே. கொலையா செய்யறவன் போய் எப்படி கொலை பண்ண சொல்றது? மேல வீட்டுல கீழே வீட்டுல நீ மேல கொஞ்சம் நான் கீழே கொஞ்சம் நம்ம 2 பேருக்கு யாரும் தெரியாத மாதிரி கொஞ்சம் அவனுக்கு அப்படி பண்ணி பாயிண்ட் எடுத்திருந்தாலும் மைனஸ் தான்டா அவனே, அவனுக்கு பாயிண்ட் எடுக்கலையே. ஒரு பாயிண்ட் மைனஸ் கொடுங்க. எங்களுக்கு நீங்க ஜெயிச்சதே இல்லன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணது என்ன வந்து எடுத்தா பாயிண்ட் எடுத்தா ஓகே தானே, பாயிண்ட் எடுத்தா நம்ம புடிங்கிட்டு தான் விட்டுருப்போம். நம்ம பாயிண்ட் எடுக்கலையே, அவனுக்கு செத்து போயிட்டான்ல. ஒரு ரூல்ஸ் போடுறோம், கேம பார்த்தா சண்டையை போட்டுக்கோங்க அப்படின்னு. அங்க போய் டீம் என்ன ரூல்ஸோ போய் டீம் அப் பண்றீங்க. டீம் அப் பண்றது உங்களுக்கு மொத்த இதோட வயலேஷன் தான். ஜெயிக்க வேண்டிய மேட்ச நீங்களே போய் பாயிண்ட் விட்டீங்க. ஒரு கில்லு எக்ஸ்ட்ரா, 10 கில்லு பிளஸ் வெற்றி. 2000 மீட்டர் தள்ளி ஒருத்தன் போறான், 2000 மீட்டர் தள்ளி 2000 மீட்டருக்கு பின்னாடி ஊம்பறான். உமாரா போய் பேசி தெரியாது 2000 மீட்டருக்கு ஊம்பறாங்கன்னு. தில்லுல போட்டு கழட்டுது சும்மாரா லூஸ் குதி. என்ன கேம் என்ன இதுன்னு தெரியல. கண்ணு முன்னாடி பாத்துட்டு கார் வருது, அவனை சுடாம நான் எங்க வாங்க ஊம்புங்க அப்படின்னு ஊம்பிட்டு ஊரே அமர்த்தி போட்டேன். ஏமாத்துறதுக்கு ஒரு அளவனா லைவ்ல பாக்குறது வந்து ஏமாத்துற வெறியாவது இருக்கு. அன்னைக்கு ஜெயிச்சா பாயிண்ட் 2.0 தான். நான் சொல்றேன் 4000 பேர் 5000 பேர் பார்க்கும் போது ஏமாத்தி வின் எடுக்கவே முடியாது, உங்க மேல வச்சு நம்பிக்கையோட எடுங்க அப்படின்னு. அவ்வளவுதான் வந்தா எல்லாரும் ரெட் கார்டு போட்டான் ப்ரோ, ஏமாத்தினாங்க ப்ரோ அப்படின்னு. எப்படி போய் ஏமாத்துவா அவங்கள்ட்ட போய்? இல்ல ப்ரோ அவங்க இல்ல, அவங்க வந்து புள்ளாடி வந்து முன்னாடி வந்து புள்ளாடி மாட்டி போச்சு. பைத்தியம் யார் சொன்னா கிடையவே கிடையாது. அவங்க அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துதான் வச்சுக்கோ, அந்த பாயிண்ட் கிடையாது உங்களுக்கு. நான் சொல்றேன் இங்க பாரு, ரெட் கார்டு சனி ஞாயிறோட முடிச்சு ஈவென்ட் போட்டாதான் அப்படின்னு சொல்லி பிடிஎஸோட எல்லாருமே ரெட் கார்டு ஒரே முடிவுதான். நீ எத்தனை ரெட் கார்டு போட்டா நடத்த வேண்டாம், போடா அப்படி வெளியே போடா அப்படின்னு. எவ்வளவு பேர் ரெட் கார்டு போட்டாங்க, நடத்தவே கூடாது மேட்ச் ஈவென்ட் இல்லாம அப்படின்னு. நீ எவ்வளவு ரெட் கார்டு ஊம்பிக்க எனக்கு கவலை கிடையாது, நான் நடத்துவேன் நடத்தணும். எங்க போனாங்க? என்ன நியாயமோ அதை நடத்துவோம் நாங்க. அன்னைக்கே அவங்க வெற்றி தான். நாங்க அவ்வளவு பேர் 3000 பேர் போட ரெட் கார்டு மதிச்சனா போடா வெளியே நடத்திதான் அவன் அப்படி நடத்தல. நியாயம்னா நடத்துவோம். நீ ஊம்பன வெற்றிலாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேன், அது வாய்ப்பே கிடையாது. நீ மேட்ச உன்னோட டேலண்ட் காட்டி ஜெயிச்சுக்கோ. நீ ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நினைச்சு கூட பாத்துறாத, வாய்ப்பு கிடையாது, கொடுக்க மாட்டேன், நிறுத்துவேன், பாதி விட்டு நிறுத்துவேன் நான் வர. ஆனா ஏமாத்தி ஜெயிக்க விட மாட்டேன். நீ சொன்ன உடனே கிசாவை தூக்குனேன், கிசாவோட ரூல்ஸ் போட்டேன், டார்கெட் அடி கூட சொன்னேன், எல்லாமே பண்ணேன். என்னென்ன கேட்டீங்களோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் அந்த ரூல் போட்டிருந்தீங்கன்னா 2.0 ஸ்டார்டிங்ல போட முடியாது, ஸ்டார்டிங்ல போட கூட, ஸ்டார்டிங்ல போட பிக்சிங், ஸ்டார்டிங்ல போட பிக்சிங் ஆயிடும், ஸ்டார்டிங்ல போட பிக்சிங் ஆயிடும், ஸ்டார்டிங்ல போட்டா ஸ்டார்டிங்ல போட பிக்சிங் போட மாட்டேன், டீமுக்கு வந்து போட மாட்டேன், ஃபேவர் பண்ணாத போட மாட்டேன், நீங்க கண்டிப்பா போட மாட்டேன் ஸ்டார்டிங்ல போட முடியாது. ஸ்டார்டிங் எடுத்த உடனே பாயிண்ட் யார் என்னன்னு கூட எடுக்காம நான் அவங்களை அடிக்க கூடாதுன்னா ஏன் ப்ரோ அடிக்க கூடாது, அப்புறம் எப்படி ஜெயிப்பேன்னு கேட்பாங்க. வாய்ப்பு கிடையாது, அது பண்ண முடியாது, அது ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும். கடைசியில அவங்க ரேஸ்ல இல்லனா அவங்கள சொல்லலாம். டார்கெட் பண்ணிட்டோனே, டார்கெட் பண்ண வேணா நான் சொல்லல, அவன் டார்கெட் பண்ணிட்டோம். பட் ஆனா ஒரு டீமுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி விளையாட கூடாது இல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆஃப்லைன் ஏன்டா போய் சொல்ற? ஏடா ஊரே தெரிஞ்சிச்சு, அதுக்கு போட்டு விசாரிச்சா எல்லாத்துக்குமே அது வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வெளியே போச்சுன்றாங்க. இது நீங்களே நம்புற மாதிரி இருக்கா சொல்லுங்க. குமார் நான் ஒன்னு சொல்றேன் கேளு. மொபைல் பிடிஎஸ் வந்து 0 பாயிண்ட், பிடிஎஸ் 2.0 2 பாயிண்ட், பிடிஎஸ் 2 பாயிண்ட். பிடிஎஸ் ஜெயிச்சுச்சுன்னா 3 பாயிண்ட் எடுத்து ஸ்லாட் முன்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லி ட்ரோலு
2.0 அடிச்சுட்டு மொபைல் பிடிஎஸ்ல போயிட்டு ஆஃப்லைன் மாதிரி கார்ல உட்காந்துக்கிட்டான். அது செல்லுபடி ஆகும். ஏன்னா இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வச்சுதான் அவனும் என்ன இன்னொருத்தவங்களை மேல போக விடாம நீ அதை பார்த்த அந்த மேட்ச் மறந்துட்டு பேசக்கூடாது. அது நடக்கதான் செய்யும். அதே மாதிரி வெளியே போச்சு அப்படின்னா ஒண்ணு முடியாது. எராங்கல் செவர்னிக்கிட்ட பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் மொபைல் அப்பதான் ஜெயிக்கப்பாங்க. பிடிஎஸ் 2.0 ஜெயிக்க கூடாது. தெரியும். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்காம இருக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னா ஆர்சிபி போய் சிஎஸ்கே அடிக்கும். வரக்கூடாது, செமிஃபைனல் வந்தா நமக்கு பிரச்சனையா போயிடும் அப்படின்றது. இதெல்லாம் கேம். அதுல போய் இவன் அடிக்கூடாது அவன் அடிக்கூடாது சொல்ல முடியாது. ஃபைனல்ல சொல்லிட்டோம், அவ்வளவுதான் முடிச்சு. அடிக்க கூடாதுன்னு சொல்ல இப்போ நீங்க நான் சொல்றதே கேட்கவே மாட்டீங்க. நீங்க என்ன திட்டுறதுல தான் குறியா இருக்கீங்க. நான் அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடக்கூடாது. இங்க தனியா 4 பேர்னா நீ என்னத்துக்காக இங்க வந்து அதை தான் நீ விளையாடணும். சரியா? ஒரே நீ என்ன பண்ற? நீ உலக ஓல் ஓக்குற, பொய்யோட உச்சகட்டம் பேசுற. சரியா? அவ்வளவு பொய் பேசுற. உண்மையாலுமே கிசா தான் பிடிஎஸ் 2 பாயிண்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல போகும்போது கிசா தான் போய் ட்ரோலையும் ஈஸ்வாவையும் கொன்னு பிடிஎஸ் 2 பாயிண்ட் எடுக்க விடாம பிடிஎஸ் அடிச்சதே கிசா தான். கிசா டீம் தான் பிடிஎஸ் அடிக்கூடாது. அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்ல அவங்க 15 பாயிண்ட் இருக்கும்போது யாஸ்தியால இருந்து வெளியே வரும்போது கிசா தான் கடைசியில 4v3 பிடிஎஸ் உடைப்பாங்க. பச்சை போய் பேசுற. ஆமா ஆமா லாஸ்டா வந்து 1990ல போய் ஊம்பு. கடைசி மேட்ச் 15வது பாயிண்ட் பிடிஎஸ் 16வது பாயிண்ட் எடுக்க. சரி 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 ஓகே ஓகே இருங்க. நீங்க இது மட்டும் சொல்லுங்க. ஓகே அவன் அடிச்சான். ஏன் ஃபைனல் டே அன்னைக்கு பிடிஎஸ் 2.0 அடிச்சாங்க. பிடிஎஸ் 3 பேர் நாக்குல அவங்களுக்கு தெரியாது. அப்படிதானே? அவங்க போய் அடிக்க முடியாது. அவங்க கார் எடுத்துட்டு அப்படியே அடிச்சாங்க. பேர் பார்த்துட்டு பறந்து ஓடிடுவாங்க. நீ நேத்து நடக்கிறதே மறப்ப பொச்ச முட்டுறா. நீ ஆர்குமெண்ட்டுக்கு தேவை லூசு குறி பார்க்க முடியும். உன்னெல்லாம் பேச விடக்கூடாது. உனக்கெல்லாம் பேச விட்டதே பெருசு. சூத்தியா மறந்து எல்லாத்தையும் மறக்கிறான். எல்லாவடை கபால் காண்ல பார்த்ததை மறக்கிறான். சூத்தியா கனவுலகத்துல வளர்றா. கண்ணு முன்னாடி பார்த்தது மறந்துட்டு பிடிஎஸ் அடிச்சது மறக்கிற. எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு டூவோல அடிச்சான்னா அது எப்ப 1930 கண்ணு முன்னாடி போய் பேசிக்கிற பூலாட்டம் பரவாயில்லையே. ஆர்குமெண்ட்டுக்கு லூஸ் ஆகாத லூஸ் குறி. ஒரு ஆர்குமெண்ட்னா என்ன நடச்சோ அது பேசுறதுதான் ஆர்குமெண்ட். டூவோல அடிச்சானா அப்புறம் 1990 ஓமனா 1998 ஆர்குமெண்ட்னா கரெக்டா வச்சாதான் ஆர்குமெண்ட். உனக்கு தோன்றது மட்டும் வச்சா அது ஆர்குமெண்ட் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ பேசுற? அப்ப உனக்கு பேச உரிமையை கட் பண்ணிடுவான். அப்புறமேட்டு பூல் தான் ஊமும். நீ கடைசி வரைக்கும் நீ எது பேசலாம் பொய் சொல்லி அப்படி நிறுத்திடுவேன். 4 ஓட்டு நிறுத்தினா 5வது ஓட்டு பேச விட மாட்டேன். இது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி. நான் ஈஸியா பண்ணிடுவேன் உன்கிட்ட. எதுவோ அது மட்டும் தான் பேசணும். டூவோட அடிச்சா ஸ்குவாட்ல 15வது பாயிண்ட்ல தடுத்து நிறுத்தினா உடனே இல்லங்கிற நடந்தது இல்லன்ற சூத்தியா. சூத்தடி வாங்கிட்டு திருப்பி ஆடுறான்னா டார்கெட்ன்ற. அவர் 6 இந்த மேட்ச்ல 33 மேட்ச்ல தோக்கறான் அப்படின்னா பாருங்க நான் தோக்கறான் இந்த அப்படின்றான். லூசா நீ? ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம், ஒரு பேசுறதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னாவே நீ ரெஸ்பான்சிபிளா கரெக்டா பேசினாதான் கரெக்டா. நீ மறக்கடிச்சு பேசினா உன் ஆர்குமெண்டே நிறுத்திடுவா. அதுக்கப்புறம் இது தப்பா இருக்கு அப்படின்னு எது இது இருக்கோ அதான் பேசணும். நடக்கிறது எல்லாத்தையுமே இல்லன்ற. இப்ப கூட என்ன சொல்ற? கிசா ஒண்ணுமே இல்ல, டம்மி பாபா. அவனுக்கு கொடுத்த ஐப்ல பாரு 33 மேட்ச்ல செருப்படி வாங்கி தோத்துட்டு இருக்கான். சிம்பா எல்லாம் அடிக்கிறான், அவனை திருப்பி அடிக்கலான்ற இல்ல அப்படின்ற மாயிரு. அவ்வளவுதான். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து நீ அதை தப்பா யூட்டிலைஸ் பண்ணா அடுத்த அந்த வாய்ப்பை எல்லாம் பண்ணிடுவாங்க எல்லாரும். அத கவுனி. என்னவோ நடக்கிறத சொல்லி பேசினா 4000 பேர் 5000 பேர் பாக்குறது இல்லைன்னு சொன்னா அது யாருக்குமே செட் ஆகாது. ஆமா அடிச்சாங்க, ஆமா புடிச்சாங்க, ரூல்ஸ் போட்டாங்க, என்ன நடந்துச்சோ அதான் சொல்லணும். இல்லாதெல்லாம் பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஓகே இல்லாதெல்லாம் பேசலாம் சொல்லி ஆர்குமெண்ட்டே எடுக்காதீங்க சொல்லுவாங்க எல்லாரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கரெக்டா பேசுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் ஆர்குமெண்ட்.